உறவுகளுக்கு வணக்கம். போடிநாயக்கனூர் சுப்புராஜ் நகரில் இருக்கக்கூடிய நம்ம சோனமுத்து பூங்காவை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த இடத்துல இந்த பூங்கா ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பராமரிப்புக்கு அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய சுப்புராஜ் நகர் நலச்சங்கத்தில் இருக்கிறவங்க இதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதியும் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய பூங்காவை கட்டி பராமரிப்பு இல்லாமல் அப்படியே விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய கண்டுக்கிறாம ரோட்டில் விட்டுறது மோசமோ, அந்த அளவுக்கு ஒரு நலத்திட்டம் நம்மளுடைய நகராட்சியில இருந்தோ இல்லை மாநகராட்சியில இருந்தோ ஒரு நலத்திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதை இந்த மாதிரி உருவாக்கி அதை பயன்படுத்தாமலே அப்படியே போடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயமா இருக்குன்னு பார்த்துங்களேன். நம்மளோட குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தேவும் காலை முதல் எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டுன்னு நமக்கு பாரதியார் சொல்லி கொடுத்தா சொல்றாங்க. மாலை முழுதும் விளையாடுறதுக்கு தேவையான பூங்கா மாதிரியா இது இருக்குது அப்படின்னா ரொம்பவும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த பூங்காவுக்கு உள்ளே போகிறதுக்கு வழி இல்லைங்கிறதுனால உள்ளே போய் எங்களால் பார்க்க முடியல. இருந்தாலும் இதோட நிலவரம் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் ஒவ்வொரு இடத்துல காமிக்கிறோம். இந்த கேட்டு இங்கே பூட்டி இருக்கு, பூட்டி திருப்பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு வச்சிருக்கக்கூடிய கம்பியை உடச்சி எடுத்திருக்காங்க இது வரைக்கும். அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகலாம். அனுமதி இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த பூங்கா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம அந்த ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஸோ இந்த பூங்காவுக்கு நம்ம உள்ளே வந்திருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் இலைகள் உதிர்ந்துருக்கு. அது இயற்கை, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது அந்த பிளாட்ஃபார்ம், பாதசாரிகள் நடந்து போகக்கூடிய இந்த ஒரு இடம். இது முழுக்க முழுக்க நல்லா இருக்குனாலும் இது மேலே இருக்கக்கூடியது சுத்தம் பண்ணாமல் கிடக்கு. இந்த விதைகள் இலைகள் முழுக்க முழுக்க பராமரிப்பு இல்லை. இங்கே ஒரு அறை இருக்குது. இந்த அறை அளவான ஒரு அறையாக இருக்குது. எதுக்குன்னே தெரியல. மேபி பாதுகாவலரோட அறையாக கூட அது இருக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை. அது பாதுகாவலரே இல்லை. அப்போ அந்த அறை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த ஒரு பூங்காவில் சுற்றி முற்றி பார்த்தோம் அப்படின்னா 80% இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கிரில் கேட் இருக்கு இல்லையா, அது இல்லவே இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா பாரு, அப்படி காட்டுங்க, சுத்தமாக கிடையவே கிடையாது. இந்த திட்டம் போடும்போது எவ்வளோ மதிப்பு இந்த திட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ தொகை இது வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறதான் நமக்குள்ள ஒரு ஆதங்கமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்விங்கு மாதிரி போட்டிருக்காங்க. கம்பி இருக்குது, 2 ஸ்விங்கை காணோம். இந்த கம்பி இருக்குது, பராமரிப்பு இல்லை. எல்லாமே உடச்சி பழைய இரும்பு போட்டாங்க போல். இது ஃபுல்லாக பிள்ளைய உட்காந்து விளையாடுற அளவுக்கோ இல்லை பயன்படுற சூழ்நிலை கிடையாது. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. இத்தனைக்கும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சுப்புராஜ் நகரை சார்ந்தவங்க. ஆனால் இந்த சுப்புராஜ் நகருடைய நலச்சங்கத்தோடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பார்க்கும் பராமரிப்பில் இல்லை. இந்த காணொலியை பார்க்குறவங்க இதே சுப்புராஜ் நகர் பகுதியை சேர்ந்தவங்கள இருந்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கை எந்த அளவுக்கு முன்னால் எடுத்து கொண்டு போகணுங்கிறதுக்கான முயற்சியை உங்கள் பக்கத்துலேருந்து எடுக்கணும் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். வாங்க இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடைப்பயிற்சி போகிறதுக்கான பாதசாரிகளுக்கான நடைபாதை, பெடஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த புளிய மரத்துலேருந்து விழுந்த இலைகள் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அது மீறி போக கண்ணாடி பாட்டில், எங்கே போனாலும் கல்வியை கொண்டு போய் மூளையில் சேருங்கடா அப்படின்னா குடிக்கிற பாட்டிலை கொண்டு மூளைக்கு போட்டு வச்சுருக்காங்க. எப்படி தான் இது சாத்தியம்னு தெரியல. சில்லுதாக கிடக்கு. காலில் குத்துச்சுன்னா என்ன ஆகுறது? விவசாயத்தை விட கஷ்டமாக விளையாடுறது. இப்படி இருந்துச்சுன்னா விளையாடுறதுக்கு ஏன் வருவியா? இது முழுக்க வெறும் செடிகளாக முளைச்சு கிடக்கு, பராமரிக்கப்படணும். அந்த கடைசி வரைக்கும் மொத்தத்துக்கே இது பூங்கா இல்லை, குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது மாதிரி மாற்றங்கள் நிறைய கொண்டு வரணும். அரசு மாதிரி இருக்க தவிர, ஆட்சி மாதிரி இருக்க தவிர இங்கே காட்சி எதுவும் மாறுற மாதிரி தெரியல. எங்களால் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இங்கே இருக்கக்கூடிய கலை செடிகள் எல்லாமே எடுக்கப்பட வேண்டும். குழந்தைங்க தொடர்ந்து இங்கே விளையாண்டாங்க, பயன்படுத்தினாங்கனாலேயும் இந்த கலை செடிகள்ங்கிறது இங்கே இருக்கிறதுக்கான அவசியம் இருக்காது. இப்போ மதுக்கடையில் குடிச்சிட்டு கீழே போடக்கூடிய அந்த போத்தல்கள் இருக்குது இல்லைங்களா, கண்ணாடியில் செய்கிறது, அதை திருப்பி கொடுத்தா 10 ரூபா தருவாங்களாம். அதுக்கு ஏஐ பேஸ்டு வெண்டிங் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாட்டிலில் போய் உள்ளே போட்டோம்னா அது ரெக்கக்னைஸ் பண்ணி 10 rupees டிஸ்பேச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. குடிக்கிறதுக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பழைய திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கமாக இருக்கட்டும், குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த ஒரு விஷயம், அவங்களுடைய மனநலம் சார்ந்த ஒரு விஷயம், இன்றைக்கி பல பேர் மன அழுத்தம்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பூங்காவை சரி பண்ணி நம்மளுடைய குழந்தைகளுக்கு பயன்பாட்டு கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வியோடு அந்த காணொலியை நான் முடிக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் பகுதியிலே இந்த மாதிரி சேதமடைஞ்ச பூங்காக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்ய தேவையான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். நாம் தமிழர் சுற்றுப்புறச்சூழல் பாசறை சார்பாக நான் உங்கள் அமுதகுமார். நன்றி.
அடுத்தடுத்து நாங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுப்புற சூழல் பாசறை அப்படிங்கிற ஒரு அவங்க மூலியமா இந்த பார்க்கை வந்து இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை வந்து பராமரிக்க செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற மாதிரி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தை தான் இந்த காணொலி பதிவு பண்ணிட்டு இருக்கோம்.